விநாயகா மிஷன்ஸ் கிருபானந்த வாரியர் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் கேம்பஸ் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மதுரை மாநகராட்சியில் குப்பைக்கு பதில் மணலை கணக்கு காட்டி மோசடி நடந்திருப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். தூய்மை பணி செய்யும் தனியார் நிறுவனம் மீது இந்த குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். மதுரை மாநகராட்சியில் குப்பைக்கு பதில் மணலை கணக்கு காட்டி மோசடி நடந்திருப்பதாக தனியார் நிறுவனம் மீது அமைச்சர் நிர்மல்குமார் புகார் தெரிவித்துள்ளார். குப்பை அல்லாமல் அவங்க அதற்கு பதில் மணல் அள்ளிட்டு போய் இத்தனை டன்னுன்னு சொல்லி போய் அவங்க முறைகேடாக செஞ்சிருக்காங்க. இதை பல வருடங்களாக அவங்க பல மாதங்களாக செஞ்சுட்டே வந்திருக்காங்க. போன சில வாரங்களுக்கு முன்னால் 1000 டன்னுக்கு மேல இதே மாதிரி குப்பைக்கு பதிலாக மணல் அள்ளி போய் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நேற்றும் 2 லாரிகள் பிடிபட்டுள்ளது. ரெண்டுமே பாத்தீங்கன்னா குப்பைக்கு பதிலாக மணல் அள்ளிட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்க கணக்கு காட்டுறதுக்காக ஸோ அவங்களுக்கு பிடிபட்டு அது மீது கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா இது போன்ற நிறுவனங்கள், ஏன்னா இது நேரடியாக பொதுமக்கள் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுற விஷயம். இதை போன்ற நிறுவனங்களை தான் கடந்த திமுக ஆட்சியில் போற்றி பாதுகாத்து எல்லா மாநகராட்சிக்கும் கான்ட்ராக்ட் கொடுத்து வச்சிருந்திருக்காங்க. ஸோ இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு மதுரைக்கு தேவையான இந்த சுகாதாரத்துக்கு தேவையான அனைத்தையும் செய்யறதுக்கான முன்னெடுக்கப்பட்டிருக்கு. நேற்று ஆணையார் தலைமையிலான குழுக்கள் நேற்று ரிவ்யூ நடந்துச்சு. அதுலயும் இதை மென்ஷன் பண்ணியிருந்தோம். நேற்று இரவும் அது மாதிரியான 2 லாரிகள் பிடிபட்டிருக்கு. ஸோ அதுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை. மதுரை மாநகராட்சியில் குப்பைக்கு பதில் மணலை கணக்கு காட்டி மோசடி நடந்திருப்பதாக தனியார் நிறுவனம் மீது அமைச்சர் நிர்மல்குமார் புகார் தெரிவித்துள்ளார். விநாயகா மிஷன்ஸ் கிருபானந்த வாரியர் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் கேம்பஸ் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.